ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் SUBA'S கேலரி. இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பஞ்சு போல் பூ டிசைனில் எப்படி நம்ம வீட்டிலையே ஒரே ஒரு கப் மாவை மட்டும் வச்சு கேக் செய்கிறது அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. ஜல்லடையில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா பாயில் ஆகி வர்றப்ப நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நமக்கு கிடைக்கும். அதனால் 1-2 குருணை இருந்தாலும் அதை நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக மைதா மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே அளவுள்ள கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை நல்லா ஈரப்பதம் இல்லாத மிக்சர் ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸ் பவுடராக வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த சல்லடையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு மாவு ட்ரையாக இருக்கிறப்பயே 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதே அளவுள்ள கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துற வேண்டாம். மாவு சப்போஸ் தண்ணி ஆகிருச்சுன்னா கேக் வெந்து வர்றப்ப ஒட்டி வரும், இல்லாட்டி பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் நல்லா பஞ்சு போல் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இன்னொரு பவுல் சின்னதாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கலக்கி வச்ச மாவில் 3ல் 1 பங்கு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கொக்கோ பவுடர் இல்லைன்னா கொக்கோ பிஸ்கட் கூட 2 சேர்த்துக்கலாம். அதாவது போர்பன் பிஸ்கட், ஓரியோ பிஸ்கட், இதில் ஏதாச்சும் 2 பிஸ்கட்டை நல்லா தூளாக்கி இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கொக்கோ பவுடருக்கு பதிலாக அந்த பிஸ்கட் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இட்லி குக்கரில் இந்த மாதிரி இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் இல்லாட்டி நெய் 2ல் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் மாவு எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட குழம்பு கரண்டி, அதாவது சின்ன குழம்பு கரண்டியால் எடுத்து எல்லா குழிகள்லையுமே இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களோட இட்லி பாத்திரத்தில் இருக்கிற குழியை பொறுத்து மாவோட அளவை சேர்த்துக்கோங்க. 4 குழிகள்லையுமே சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் சாக்லேட் மாவை எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி விட்டுக்கோங்க. 4லையுமே விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஒயிட் மாவு எடுத்து அந்த சாக்லேட் மாவுக்கு நடுவில் இந்த மாதிரி விட்டுருங்க. திரும்பவும் இதுக்கு மேலே சாக்லேட் மாவை 2 ட்ராப் மட்டும் விடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதால் வெளியே இருந்து உள்பக்கமாக சின்ன சின்ன கோடாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், பூ டிசைனில் நமக்கு ரொம்ப சூப்பராக அழகாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி 4 குழிகள்லையுமே கேக் டிசைன் செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவையும் மாற்றி மாற்றி ஊற்றுறப்ப அதோட அளவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேக் வேக வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய இட்லி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா
பின்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்டாட்ட இருந்ததுனால தனியாக நான் ஸ்டாண்ட் எதுவும் வைக்கல. இப்போ மாவு ஊற்றி வச்ச அந்த இட்லி பிளேட்டை இந்த கடாயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கடாயோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையிலேருந்து நீராவி வெளியே போகாத அளவுக்கு பேப்பரால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இந்த கேக்கை அப்படியே நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக சின்ன குச்சி இல்லாட்டி கத்தி எடுத்துக்கோங்க. அதால் கேக்கை லைட்டாக குத்தி பாருங்கள். இப்போ எதுவும் ஒட்டாத அளவுக்கு குச்சி இருக்குது. கேக் நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கேக் நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்தால் தான் கேக் பிஞ்சு போகாமல் ஒட்டாமல் அப்படியே நமக்கு சேஃபாக எடுக்க வரும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் சுற்றிலும் எடுத்து விடுங்க. எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் எடுக்கிறப்பயே. இதே மாதிரி எல்லா கேக்கையுமே அன்மோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு 3 பிளேட் அளவுக்கு மாவு ஊற்றி வச்சு 12 கேக் அளவுக்கு கிடச்சிது. இப்போ நான் எல்லா கேக்குமே அன்மோல்டு பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு கேக் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல வீடியோவுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.